சென்ற வீடியோவில் நந்தவனத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பந்து கிணற்றிலே விழுந்து விட்டதையும் அதை தூரத்தில் இருந்து துரோணர் கவனித்துக் கொண்டிருந்தார் என்பதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சியை பார்ப்போம். இதை பார்த்து கொண்டிருந்த துரோணர் அவர்களை நெருங்கி, நீங்கள் இன்னமும் அஸ்திர வித்தையில் பூரணமாக தேர்ச்சி பெறவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது என்று கூறி சில குச்சிகளை கிணற்றில் எய்தார். அவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பந்திலே செருகிக் கொள்ள பந்து வெளியே சுலபமாக எடுக்கப்பட்டது. ஒரு அம்பை எய்து மோதிரத்தையும் இப்படியே வெளியே எடுத்தார் அவர். அரசகுமாரர்கள் அவரை பற்றிய விவரங்களை விசாரித்தார்கள். துரோணரோ, நான் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறேன் என்பதையும் நான் இங்கே செய்த செயலையும் பீஷ்மரிடம் போய் சொல்லுங்கள், நான் யார் என்பதை அவர் புரிந்து கொள்வார் என்று கூறி அவர்களை அனுப்பினார். அரசகுமாரர்கள் பீஷ்மரிடம் சென்று விவரங்களை கூற வந்திருப்பது துரோணர் என்று அவர் புரிந்து கொண்டார். பிறகு பீஷ்மர் துரோணரை அணுகி பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் அஸ்திர வித்தைகளில் உயர் பயிற்சி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். துரோணரும் சம்மதித்தார். துருபதன் தனக்கு இழைத்த அவமானத்தை மறக்காத துரோணர் சிஷ்யர்களை அழைத்து, என் மனதில் நான் ஒரு சபதம் செய்திருக்கிறேன். நீங்கள் முழுமையாக பயிற்சி பெற்ற பிறகு அதை எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும். செய்வீர்களா என்று கேட்டார். யாரும் பதில் சொல்லாமல் இருந்தபோது அர்ஜுனன், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை அளித்தான். துரோணர் மகிழ்ந்தார். பயிற்சி தொடங்கியது. அனைவரிலும் அர்ஜுனன் மட்டும் வில் வித்தையில் மிகவும் தேர்ச்சி பெற்றான். கதாயுதத்தை பயன்படுத்தும் யுத்த முறையில் துரியோதனனும் பீமனும் நல்ல தேர்ச்சி பெற்றார்கள். துரோணர் அர்ஜுனனிடம், உன்னை விட சிறந்த சிஷ்யன் எனக்கு இல்லை, இருக்கவும் முடியாது என்று கூறியிருந்தார். பயிற்சி நடப்பதை கேள்விப்பட்ட பல அரச குமாரர்களும் வந்து துரோணரிடம் சிஷ்யர்களானார்கள். அந்த சமயத்தில் வேடர்களின் அரசனாகிய ஹிரண்யதனுஷ் என்பவனுடைய மகன் ஏகலவ்யன் துரோணரிடம் வந்து தன்னையும் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான். அவன் சத்திரியன் அல்ல என்பதால் அரச குமாரர்களுடன் சேர்த்து அவனுக்கு பயிற்சி அளிக்க விரும்பாத துரோணர் அவனிடம், உன்னை நான் மனதால் சிஷ்யனாக வருகிறேன், ஆனால் இந்த அரச குமாரர்களுடன் சேர்த்து உனக்கு பயிற்சி அளிப்பது நடைமுறையில் சரியாக இருக்காது. அஸ்திர பிரயோகத்தில் நீ திறமை பெற்றவனாக விளங்க உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை மனதில் நினைத்து பயிற்சி பெற உனக்கு அனுமதியும் கொடுக்கிறேன் என்று கூறி அவனுக்கு விடை கொடுத்தார். துரோணரைப் போலவே மண்ணால் ஒரு விக்கிரகம் செய்து அதை வழிபட்டு தன் பயிற்சியை தொடங்கினான். தனது விடாமுயற்சியினால் உயர்ந்த வில் வித்தைக்காரனாக மாறினான். ஒரு முறை அரசகுமாரர்கள் வேட்டையாட காட்டுக்குச் சென்றபோது ஏகலவ்யன் திறமையை அர்ஜுனன் கண்டான். யார் என்று அவனை விசாரித்தான். ஏகலவ்யன், நான் வேடர் தலைவரின் மகன், துரோணாச்சாரியாரின் சிஷ்யன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். நகரம் திரும்பிய அர்ஜுனன் துரோணரிடம் சென்று, என்னை விட சிறந்த சிஷ்யன் உங்களுக்கு இருக்க முடியாது என்று சொன்னீர்கள். ஆனால் ஏகலவ்யனின் திறமை மிக பெரிதாக இருக்கிறது. நீங்கள் எனக்கு கூறிய வார்த்தை மீறப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன். இது நியாயமா என்று முறையிட்டான். துரோணர் ஏகலவ்யனை சென்று சந்தித்தார். அவன், உங்களை குருவாக ஏற்று நான் வில்வத்தை பயின்றுவிட்டேன். உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய சன்மானம் என்ன? உங்களுக்கு கொடுக்க கூடாதது என்று என்னிடம் எதுவும் இல்லை. நீங்கள் குறிப்பிடுவதை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறி பணிந்து நின்றான். ஏகலவ்யா, உன் வலக்கை கட்டை விரலை எனக்கு குரு தட்சணையாக கொடுப்பாயா என்று கேட்டார். ஒரு வினாடியும் யோசிக்காமல் தன் விரலை வெட்டி துரோணரின் காலடியில் சமர்ப்பித்தான். ஒரு விரலை இழந்தாலும் வில்வித்தை பயிற்சியை விடவில்லை. ஆனால் அவன் திறமை ஓரளவு குறையத்தான் செய்தது. அர்ஜுனன் திருப்தியுற்றான். பயிற்சி முடிந்து எல்லோர் எதிரிலும் அரசகுமாரர்களின் திறமைகளும் நிரூபிக்கப்பட்ட பிறகு துரோணர் அவர்களை அழைத்தார். உங்களிடம் நான் எந்த ஒரு குரு தட்சணையும் கோரப்போவதில்லை. பாஞ்சால அரசன் துருபதனுடன் போர் செய்து அவனை யுத்த கைதியாக பிடித்து என் எதிரில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கும் குரு தட்சணையாகும் என்று கூறினார். துரியோதனன் முதலானோர் யுத்தத்திற்கு புறப்பட்டார்கள். அவர்கள் வெல்ல முடியாமல் திரும்புவார்கள் என்றும் அவர்கள் திரும்பி வந்த பிறகுதான் சென்று துருபதனை பிடித்து வருவதாகவும் அர்ஜுனன் கூறினான். அதேபோல் துருபதனிடம் தோற்று துரியோதனாதிகள் திரும்பி வந்தார்கள். அர்ஜுனன் சென்று துருபதனுடன் சண்டையிட்டு அவனை கைதியாக பிடித்து துரோணரின் எதிரியில் கொண்டு வந்து நிறுத்தினான். முன்பு துருபதன் தனக்கு இழைத்த அவமானத்திற்கு பழி தீர்க்கும் இந்த நேரத்திற்காகவே காத்திருந்த துரோணர் துருபதனை பார்த்து, துருபதா,
உன் தேசம் இப்பொழுது என் வசமாகிவிட்டது. உனக்கு தேசம் இல்லை, ஆகையால் ஒரு சிநேகிதன் என்ற முறையில் நீ என்னை நெருங்க முடியாது. ஆனால் இப்பொழுதும் உன் நட்பை நான் விரும்புகிறேன். ஆகையால் உனக்கு நான் ஒரு தானம் செய்கிறேன். என் வசமாகிவிட்ட உன் தேசத்தில் ஒரு பாதியை நான் உனக்கு தானமாக கொடுக்கிறேன். ராஜ்யம் உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையே நட்பு வர முடியாது என்று நீதானே சொல்லியிருந்தாய். ஆகையால் ராஜ்யம் இல்லாத உனக்கும் ராஜ்யத்தை என் வசமாக்கி இருக்கிற எனக்கும் எப்படி நட்பு உண்டாக முடியும்? உனக்கு பாதி ராஜ்யம் கிடைத்தால்தான் நம்முடைய நட்பு சாத்தியமாகும். ஆகையால் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கிறேன். இப்பொழுது நாம் நட்பு வைத்துக் கொள்ளலாம் அல்லவா என்றார் துரோணர். இப்படி குத்தி பேசிய துரோணரின் கடும் மொழிகளை துருபதன் பொறுத்து கொண்டான். அவனுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து அனுப்பினார் துரோணர். இப்படி துரோணர் தனக்கு இழைத்த அவமானத்தை துருபதன் மறக்கவில்லை. துரோணரை கொல்லக்கூடிய ஒரு மகனும் அர்ஜுனனை மணக்கக்கூடிய ஒரு மகளும் சந்ததிகளாக வேண்டி யாகத்தை நடத்தினான். அந்த வேள்வி தீயில் இருந்து வில், அம்பு, கேடயம் தரித்த வீர இளைஞன் ஒருவன் தோன்றினான். துரோணரை கொன்று துருபதனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகிறவன் இவன் என்று அசரீரி கூறியது. திருஷ்டத்யும்னன் என்று அவனுக்கு பெயரிட்டார்கள். மற்றவர்களால் வெல்ல முடியாத வீரனுக்கு திருஷ்டன் என்று பெயர். வடசொல் தியும்னன் என்றால் பெருமை வாய்ந்தவன் என்று பொருள். அதே அக்னியிலிருந்து கருமையான நிறம் கொண்ட ஒரு பெண் வெளிப்பட்டாள். அவளுக்கு கிருஷ்ணை என்று பெயர் வைக்கப்பட்டது. கிருஷ்ணம் என்றால் கருப்பு. துருபதனின் மகள் என்பதால் அவள் திரௌபதி. அவள் அக்னியிலிருந்து வெளிப்பட்ட போது பூபாரத்தை குறைக்க வேண்டிய தேவ காரியம் நிறைவேறுவதற்காக சத்திரிய நாசத்திற்கு இவள் காரணமாவாள் என்று அசரீரி கூறியது. திருஷ்டத்யும்னன் தன்னை கொள்வதற்காகவே பிறந்தவன் என்பதை அறிந்திருந்தும் துரோணர் விதியை வெல்ல முடியாது என்று உணர்ந்து அவனுக்கும் அஸ்திரவித்தை பயிற்றுவித்தார். அவன் பெரிய வில்லாளியானான். இந்த வீடியோவின் முடிவாக அமரர் திரு சோ அவர்களின் கருத்தை இங்கே வைக்கிறோம். முதலாவது விஷயம், கிருபர், துரோணர் ஆகியோரின் பிறப்பு மட்டுமல்ல, பாண்டவர்களின் பிறப்பும் கூட பலவாறான கேள்விகளை எழுப்பக்கூடியவையாகவே உள்ளது. பாண்டவர்களாவது பெண்ணின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்தார்கள் என்று காட்டப்படுகிறது. ஆனால் கிருபரும் துரோணரும் பெண்கள் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் என்று காட்டப்படவில்லை. இந்த மாதிரி கேள்விகள் மனதில் எழும்போது ஒரு விஷயத்தை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. இந்த கேள்விகளை எழுப்புகிற நாம் பெரிய புத்திசாலிகள் என்றும் நாகரீகம் அடைந்தவர்கள் என்றும் மகாபாரத காலத்து மனிதர்கள் அநாகரிகமானவர்கள் என்றும் கூற முடியாது. ஏனென்றால் மகாபாரதத்திலேயே இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் துரியோதனன் கேட்கிறான், மற்றொரு சந்தர்ப்பத்தில் சிசுபாலன் கண்டபடி ஏசுகிறான். ஆக அவர்கள் செய்ததைத்தான் நாம் இன்று செய்ய முடியுமே தவிர புதிதாக எதையும் நாம் கேட்டுவிடப் போவதில்லை. துரோணர், கிருபர், பாண்டவர்கள் போன்ற பாத்திரங்களை பாரதம் உயர்த்தியே கூறுகிறது. ஆனால் அவர்களுடைய பிறப்புகளே சர்ச்சைக்குரியவையாக பாரதத்தில் அமைந்திருக்கிறது. வெறும் கற்பனை கதையாக இருந்திருந்தால் இந்த பிறப்புகளை இவ்வாறு வர்ணித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அறிந்த விவரங்களை அப்படியே வியாசர் எழுதியிருக்கிறார் என்று நினைப்பதற்கு நம்மை தூண்டக்கூடிய காரணங்களில் இதுவும் ஒன்று. இரண்டாவது விஷயம், துருபதன் துரோணரை அநியாயமாக அவமதித்தான். துரோணர் அவனை பதிலுக்கு அவமதிக்க மனதில் சபதம் ஏற்றார். பிறகு அவரும் அவனை அநியாயமாக அவமதித்தார். இதற்கு பழிவாங்க துருபதன் ஒரு யாகமே செய்து துரோணரை கொல்வதற்கென்றே ஒரு மகனை பெற்றான். அந்த மகன் திருஷ்டத்யும்னன் பாரத யுத்தத்தில் துரோணர் நிராயுதபாணியாக நின்றபோது அவரை கொன்றான். பழிக்கு பழி என்று ஆரம்பித்த இந்த சங்கிலி தொடர் அத்துடன் கூட முடியவில்லை. பாண்டவர்கள் பக்கம் ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோரையும் அஸ்வத்தாமா கொன்று குவித்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, திருஷ்டத்யும்னன் நிராயுதபாணியான துரோணரை கொன்றான் என்பது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பழிக்கு பழி என்று ஆரம்பித்தால் அந்த சங்கிலி பலகாலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் ஒருவருக்கு செய்யும் அவமதிப்பை அவன் எளிதில் மறக்கப் போவதில்லை. அவனுக்கு ஒரு காலம் வரும்போது நமது செயலின் பலனை அவனிடமிருந்து நாம் அனுபவிக்கவே நேரிடும். கிருபர் மற்றும் துரோணர் ஆகியோரின் கதையை இந்த இடத்தில் நாம் நிறுத்துகிறோம். வேறு பல சந்தர்ப்பங்களிலும் இவர்களின் பங்கு காட்டப்படும். இந்த காணொளி இவர்களின் எக்ஸ்க்ளூசிவ் வரலாற்றை பற்றியதாகும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். வணக்கம்.